ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வானிலை தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் வரும் 23ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் வரும் 23ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் அக்டோபர் 23ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 21, 22ஆம் தேதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி உட்பட 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், சென்னைக்கு 23ஆம் தேதி ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. வேற என்னென்ன விவரங்கள் இதுல வெளியாகி இருக்கு? விக்னேஷ், 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த 48 மணி நேரத்துல வங்கக்கடல்ல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் மேற்கு திசையில நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதனுடைய எதிரொலியாக தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்கள் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் அதாவது நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இன்று கனமழை, அதாவது கனமழை என்று சொல்லும் போது 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை இந்த மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. நாளை தீபாவளி தினத்தன்று தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 18 மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலிலும் நாளை கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல நாளை மறுநாள் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்கால்ல கனமழை இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 24 மற்றும் 25 ஆகிய 2 நாட்கள், 23 மற்றும் 24 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதியை பொறுத்தவரையில வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை, அதாவது 11 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை இருக்கக்கூடும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 24ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய 3 மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இந்த வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதி தொடங்கி மிக தீவிரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு தொடர்ச்சியாக கனமழையும், 23 மற்றும் 24ஆம் தேதி இந்த வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய இந்த குறைந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய நாட்கள், அதாவது 23 மற்றும் 24 அந்த தேதிகள்ல தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வட தமிழகம் என்று சொல்லக்கூடிய ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல 23ஆம் தேதியும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல 24ஆம் தேதியும் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அக்டோபர் 21, 22 கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், விழுப்புரம், கடலூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூரில் அக்டோபர் 21 அதாவது நாளை கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் நாளை கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, தஞ்சையில் அக்டோபர் 22ஆம் தேதி அதாவது நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.